بسم الله الرحمن الرحيم. ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு செய்வது, உம்ரா செய்வது, இது எல்லாமே நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நம் வாழ்க்கையில் நாம் அதை உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பிறந்து 50 வயசு ஆகிறது அப்படின்னு சொன்னால், இளமை பருவத்தை ஒரு 15 வருஷம் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாக்கி 35 வருடம் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? இந்த ஹஜ்ஜு பெருநாளை அடைந்திருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு பெருநாளை அடைவது என்பது எல்லோருமே வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. என்ன, பெருநாள் கொண்டாடியாச்சா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக பெருநாள் கொண்டாடியாச்சு, கழிஞ்சு போயிடுச்சு. என்ன செஞ்சீங்க இன்னைக்கு பெருநாள் தினம் அப்படின்னா, காலைல எந்திரிச்சோம், தொழுக போனோம், பெருநாள் தொழுகை தொழுகணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? குர்பானி கொடுத்தோம். அதுக்கப்புறம் குர்பானி இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? என்னைக்கு நம்ம தினமும் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பிள்ளைகளை, மனைவி மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு சுற்றி பார்க்க போயிட்டு நைட்டு வந்தோம், வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அப்போ இந்த சுற்றி பார்க்க அப்படின்னு சொல்கிறதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை உண்டு. சில பேர் என்ன செய்வாங்க, பெருநாள் கொண்டாட்டத்தை அதை கொண்டாடணுங்கிற பேரில் சில பேர் படம் பார்க்க போவாங்க, சினிமா பார்க்க போவாங்க. சில பேர் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆச்சரியமான சில இடங்களை போய் பார்க்குறதுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வகைகளில் என்ன செய்வாங்க, அந்த நாளை கழிப்பார்கள். நாம் செய்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்மளை கொண்டு வரணும். இப்போ நோன்பு பெருநாள் அப்படிங்கிறது கூட கொண்டாடுறது அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ்விற்காக நாம் ஒரு மாதம் என்ன செய்கிறோம், நோன்பு இருக்கிறோம், அவனுக்காக மனசை கட்டுப்படுத்தி எல்லாமே செய்கிறோம். அப்போ அந்த பிறை பார்த்து அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவது என்பது என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷமாக எல்லோரும் கூடி புது உடை உடுத்தி சமையல்களை சமைத்து இத்தனை நாள் பசியாக இருந்ததை அன்றைக்கு மகிழ்ச்சியாக, இன்னைக்கு நான் அந்த மாதிரி இல்லை, அல்லாஹ் எனக்கு சாப்பிட அனுமதிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த பெருநாளை கொண்டாட்டம் என்று சொல்லலாம். ஆனால் ஹஜ்ஜு பெருநாளையும் அதே போன்று தான், அதே கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து நடக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்பது கொண்டாடுவது அல்ல, அது ஒரு அமல், அது ஒரு இபாதத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தார்களோ அல்லாஹ்விற்காக, அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜு ஃபர்லு. ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி இல்லை அப்படின்னா உம்ரா செய்யலாம். அப்புறம் இந்த ஹஜ்ஜி, உம்ரா, ஹஜ்ஜி பெருநாள், இது எல்லாம் எதை உணர்த்துகிறது நமக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த சோதனையை கொடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டானோ அந்த அமல்களை நமக்கும் ஞாபகப்படுத்தி நம்மளையும் செய்ய சொல்றான். அப்ப ஹஜ்ஜி என்பது ஒரு அமல். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவன் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி நீங்களும் இப்படி வாழுங்கள் என்பதை நினைவூட்டுவதற்குத்தான் ஹஜ். அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே என்ன செய்தார்களோ அல்லாஹ்விற்காக அதைத்தான் நாம் போய் செய்கிறோம். அங்கே போய் வேற ஒன்றும் நம்ம செய்யலை. அப்போ அவர்கள் செய்த அந்த இபாதத்தை, அந்த தியாகத்தை நினைவு கூறுவது தான் ஹஜ்ஜு உம்ரா என்பது ஹஜ்ஜு பெருநாள். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்திருந்தால், அல்லாஹ் அறுக்க சொன்னான், ஆனால் அதை செயல்படுத்த போகும்போது அல்லாஹ் அதை தடுத்து என்ன செஞ்சான், ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொன்னான்.
ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்திருந்தால் இன்னைக்கு நம்ம தகப்பனாரை அவங்க அத்தா அறுத்திருப்பார், என்னுடைய தகப்பனார் என்னை அறுத்திருப்பார், அவர் அறுக்காம விட்டுருந்தா அவர் என்னை அறுத்திருப்பார். இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண் மக்களே மிக இந்த உலகத்தில் குறைவானவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருப்போம். இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ சொத்து சேர்த்து வைக்கிறோம். அதையெல்லாம் எதற்காக இழப்போம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி மக்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை சுகப்படுத்துவதற்காக முழு சொத்தையும் இழப்பதற்கு நாம தயாராக இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளை அறுக்காமல் அல்லாஹ் பாதுகாத்து நம்மை காப்பாற்றி நமக்கும் ஒரு ஆடை கொடுத்து அரு அப்படின்னு சொல்லியிருக்கானே, அதற்காக நாம் அவனுக்கு செய்யக்கூடிய ஷுக்குர் நன்மை, அவனிடத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இந்த பெருநாளில் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நாம எதை நினைத்து நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்னுடைய மகனை அறுக்க விடாமல், அறுக்க எனக்கு கடமையாக்காமல் ஒரு ஆட்டை கொடுத்து அல்லது மாட்டின் மூலமாக அந்த கடமையை நிறைவேற்ற சொல்லியிருக்கின்றானே, அந்த அல்லாஹ்விற்கு அவ்வளவு ஷுக்குர் செய்யும் மூலமாக அன்றைய பொழுது முழுதும் நாம் ஒரு கவலையோட, கவலை கலந்த நன்றியோட, அது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் மொத்தத்தில் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் அந்த நாளை கழிக்கணும். அது அந்த நாள் ஒரு இபாதத். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 35 வருட காலமாக தன்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எத்தனை இந்த தியாக பெருநாளை நாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஏகப்பட்டது. ஆனால் அதன் மூலமாக நாம் அடைந்த பக்குவம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பெருநாளில் நமக்கு ஒரு ஹுஷு, அந்த பயபக்தி வந்து அடுத்த பெருநாளில் அதை விட தாண்டி இருக்க வேண்டும். ஆனால் நாம் மூத்த போகிற வரைக்கும் இந்த பெருநாளை எப்படி கொண்டாடுறோன்னா பொழுதுபோக்காக, ஒரு இன்பமாக. பெருமைமிக்கவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொன்னா, நண்பனாக ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக அவர்கள் எதையும் இழக்க தயாராக இருந்தார்கள். மனைவி மக்களை போய் ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னான் அல்லாஹ், அதை செஞ்சான். மகனை கூட்டிகிட்டு போய் அருங்கன்னு சொன்னா அதை செய்ய போனாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சோதனை. இப்ப அந்த ஒரு ஆடை அறுக்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய மகனை அறுக்க வேண்டிய இடத்தில் நான் இந்த ஆட்டை அறுத்து என்னுடைய கடமையை நீக்கி கொண்டேன். அல்லாஹ் அப்படி எனக்கு இதை மாற்றி கொடுத்தான். யா அல்லாஹ், உனக்கு நான் செல்வதற்கு செய்வதற்கு நன்றிங்கிறது அளவே இல்லாமல் இருக்கு. நீ செய்த நியமத்துக்கு நான் என்ன நன்றி செலுத்தினாலும் போதாது அப்படிங்கிற அந்த கவலை, அந்த எண்ணம் வந்து நம்ம உள்ளத்துல வரணும். அந்த எண்ணம், அந்த கவலை, அவன் மீது நாம் கொண்டுள்ள நேசம், அவன் நமக்காக இதை மாற்றி கொடுத்ததற்காக அவன் மீது ஏற்படும் நேசம் நம்முடைய உள்ளத்துல முழுமையா வந்துருச்சு அப்படின்னா, இந்த பெருநாளில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் நாம எத்தனை பெருநாள் கொண்டாடினாலும் நாம அப்படியே தான் இருக்கிறோம். பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை அவன் படைத்த பல படைப்பினங்கள் மீது இறக்குவதற்காக அல்லாஹ் கேட்டான். எதுவுமே ஒத்துக்கிறல, எல்லாமே பயந்துச்சு, எல்லாமே பயந்துச்சு. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அந்த மலையின் மீது இறக்கினால் அந்த மலை சொன்னது, யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தால் நான் அப்படியே நொறுங்கி தூள் தூளாயிரும் அப்படின்னு அந்த மலை சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பினங்களின் மீதும் கேட்டு 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 எதுவுமே அந்த குர்ஆனுடைய
அந்த நூரை தாங்கிக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லை என்று ஒதுங்கிவிட்டது. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். மனிதனுடைய நஃப்ஸ் அதை ஏற்றுக்கொண்டது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய நூறு பொதும்பிய அந்த குர்ஆனை, அவனுடைய வார்த்தைகளாகிய அந்த குர்ஆனை தாங்கிக் கொள்வதற்கு யார் இந்த உலகத்தில் தகுதியானவர்களாக இருந்தார்கள் சொன்னா மனிதன் தான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நஃப்ஸ், அந்த உள்ளம் தான் என்ன செஞ்சிச்சு, அதை ஏத்துக்கிருச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உள்ளத்தை கொண்ட இந்த மனிதனை ஏன் இந்த உலகத்துல படைச்சான் அப்படின்னா, அவனை ஏற்றுக்கொண்ட இந்த நஃப்ஸ் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி அல்லாஹுவை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்வான். இதனால் அல்லாஹுடைய பெருமை அல்லாஹ்வை அறியாத மக்களுக்கும் இது உணரப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த குர்ஆனை அவனிடம் கொடுத்தார். அப்ப இந்த குர்ஆனையே தாங்கிக் கொள்ள வேண்டிய இந்த உள்ளம் என்ன செய்து அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி எந்த சிந்தனையும் சிந்திக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேரன்புமிக்கவர்களே, இது எப்படி இருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வை உணர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அவனுடைய கட்டளைகளை அறிந்து வாழ நம்மை படைத்த அல்லாஹ்வை அதை அப்படியே நாம ஒதுக்கி வச்சுட்டு அதற்காக படைக்கப்பட்ட அதை தாங்கக்கூடிய உள்ளத்தை நமக்கு தந்து அல்லாஹ் அதை பிரதிபலிப்பதற்காக நம்மளை அனுப்புனா, நாம இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை அப்படியே ஓரம் தள்ளி வைத்துவிட்டு இந்த உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டிருக்கிறோம். இது உதாரணம் எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப ஒரு டாக்டர் இருக்காரு, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காரு. அப்ப அறுவை சிகிச்சை செய்வதற்காக அவரிடத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்கும். குறிப்பாக மிக 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 ஷார்ப்பா கூர்மையான கத்திகள் இருக்கும். அப்படி லேசா அப்படி தோல்ல பட்டாலே அப்படியே பொளந்துரும். அந்த அளவுக்கு மிக ஷார்ப்பான கத்திலாம் இருக்கும். அப்ப அந்த கத்தியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு இதயத்தையே அறுத்து பிளந்து அறுவை சிகிச்சை செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து அவ ஷேவிங் பண்ணான்னு வச்சுக்கிறீங்களேன், முகம் முடிய வலிக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், அவனை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லூசு பையன் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை தாங்கி அதன்படி ஏற்று வாழக்கூடிய நிலையில் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல அனுப்புனா, அதை நாம கண்டுகொள்ளாம ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெருமைமிக்கவர்களே, இந்த உலகம் என்பது வீணானது அப்படிங்கிறத, விளையாட்டானது அப்படிங்கிறத அல்லாஹ் பல இடத்துல சொல்றோம். இது உங்களை அழகு காட்டி ஏமாற்றக்கூடியது அப்படின்னு. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த பெருநாள் தினம் மத்தியானம் உணவு சாப்பிட்டுட்டு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா செயலுமே மார்க்கத்திற்கு தொடர்பு இல்லாத செயலாக இருக்கும். பெருமைமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட அப்படி வெளியில வாக்கிங் போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போகும்போது ஒரு சஹாபி ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதுக்க வந்துகிட்டு இருக்காங்க காலை பொழுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, ஹாரிஸாவே, இன்னைக்கு காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா நல்லா விசாரிச்சுட்டு சலாம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, இன்றைய காலை பொழுது எனக்கு ஈமான் உறுதி உள்ளதாக, நான் ஒரு முஃமினாக இருக்கிறேன் என்பதை நான் உணரக்கூடிய வகையில் என்னுடைய காலை பொழுது இருந்தது. அப்படிதான் நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன சும்மா ஈமானோட எழுந்திரிச்சிட்டேன் மூமினாக எந்திரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன, எப்படி விஷயம், அதை நான் எப்படி விளங்குறது அப்படின்னு விவரம் கேட்குறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு.
அப்ப அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன்னா ஈமான் அப்படிங்கிறது வெளியில சொல்லக்கூடியது. அப்ப நம்ம எதையுமே மேலோட்டமாக பார்த்து என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. அப்ப அதனுடைய ஆழத்தன்மையை, அதனுடைய அடிப்படையை விளங்குவதற்காக, நமக்கும் விளக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய நஃப்ஸை துனியாவில் இருந்து பிரித்து எடுத்து விட்டேன். நஃப்ஸிலிருந்து துனியாவை எடுத்துட்டேன்னு சொல்லல. துனியா அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவங்க சொன்ன அந்த வார்த்தையினுடைய வித்தியாசத்தை பாருங்க. துனியாவில் இருந்து என்னுடைய நஃப்ஸை பிரித்து எடுத்து விட்டேன். என்னுடைய உள்ளத்தில் துனியாவுடைய ஆசை கிடையாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் என்னை என்ன செய்வேன், செக் பண்றது. நான் அந்த நிலைமையில இருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியமானது. நாம் ஏதோ ஏனோதானு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் பிறரை தொழுகிறானா, தூங்குறானா, சாப்பிட்றானா பார்க்க தேவையில்லை. நான் இன்னைக்கு தொழுதேனா, இன்னைக்கு நான் என்னென்ன நல்ல அமல்கள் செஞ்சேன், யார் யாருக்கு இன்னைக்கு கெடுதலை செஞ்சேன், இதை தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் நாம் உணரணும். ஒருத்தன்ட்ட பேசுகிறோம், ஒருத்தனை பார்க்குறோம், அவனை பற்றிய ஒரு பொறாமை எண்ணம் நமக்கு வருது, ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா அப்பயே அதை வெட்டணும். டேய், நீ போகிறது சரியில்லை, நீ நினைக்கிறது சரியில்லை அப்படின்னு நம்மளுடைய நஃப்ஸுக்கு நம்ம அறிவு என்ன செய்யணும், கட்டளையிட்டு அதிலிருந்து நம்மளுடைய நஃப்ஸை விலக்கணும். இப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தன்னுடைய நிலையை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி உணர்ந்த அந்த சஹாபி சொல்றாங்க, நான் இந்த நிலையில், இப்படிப்பட்ட நிலையில் இன்று காலை பொழுதில் நான் எழுந்திருத்தேன், அதனால் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்ப இதனால் நீங்க கண்ட லாபங்கள் என்னென்ன அதில் இதன் மூலமாக நீ என்ன அனுபவிக்கிறீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய ரப்பு அமரக்கூடிய அரிஷை தினமும் நான் பார்க்கிறேன். அந்த அரிஷில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ரப்பை நான் தினமும் பார்க்கிறேன். சொர்க்கத்தில் உள்ளவர்களை நான் அவர்களை பார்க்கிறேன், நரகத்தில் உள்ளவர்களை நான் பார்க்கிறேன், அவர்களுடைய பேச்சுக்களையும் நான் கேட்கிறேன். இந்த பாக்கியத்தை நான் அடைஞ்சிருக்கேன் இதன் மூலமா அப்படின்னோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸாவே, நீங்கள் ஒரு ஆரிஃபினாக ஆகிவிட்டீர்கள், அல்லாஹ்வை அறிந்தவனாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிலை எப்ப ஏற்படுது அப்படின்னா, தன்னுடைய உள்ளத்தில் உலக மோகங்களை தூக்கி எறிந்து விடுவது. நாம இன்னைக்கு இந்த உலகத்துல பாதிக்கு பாதி கூட நாம துனியாவை நேசிக்கிற அளவுல பாதி கூட மறுமையை நேசிக்கிறது இல்லை, மௌத்தை நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு நாம வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இது எங்க போய் நிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கை ஓடி எங்க போய் நிக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை நம்ப மறுக்கின்றோம். அது இப்போது வராது என்ற நம்பிக்கையில் நாம் ஏதோ ஒரு நோக்கத்துல பொடுபோக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு காரியங்களின் மூலமாக சொல்ல வருவது எல்லாமே உள்ளச்சம்தான், பயபக்தி தான். ஆனால் அந்த அமல்களை நாம செய்கிறோம். ஆனால் அந்த அமல்களின் மூலமாக எதை அடைய வேண்டுமோ அதை அடைகிறோமா என்று சொன்னால் இல்லை. பெருமிக்கவர்களே, நாம் இந்த உலகத்துல ஓடி ஓடி உலகத்தை தேடுறோம். வழக்கத்துல சொல்லுவாங்க, ஏண்டா இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டா இந்த பூமிக்கு பாரமா இருக்கிற அப்படின்னா, இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாட்டி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை.
அல்லாஹுடைய எண்ணம் கொண்டு வாழாத ஒருத்தன் தான் இந்த பூமிக்கு சுமை. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழும்போது இந்த பூமிக்கு சுமையாக வாழ்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையின்படி, அல்லாஹ்வுடைய படைப்பான இந்த பூமியின் பார்வையின்படி நாம் அல்லாஹ்விற்காக வாழலை அப்படின்னா அந்த பூமி நம்மளை சபிக்குது. அது நம்ம மேலே நாம் அது மேலே நடக்கிறதை கொண்டு, அந்த பூமியின் மீது வாழ்வதை கொண்டு அந்த பூமி நம்ம மேலே எந்த சந்தோஷமும் படாது, நம்மளை சபிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில், அந்த பூமியினுடைய பார்வையில் இந்த பூமிக்கு நாம் பாரமாக வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல், எந்த அமல்களும் இல்லாமல், அவனுடைய உள்ளச்சம் இல்லாமல் வாழும்போது, அப்போ அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழும்போது நாம் அந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை செய்கிறான். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தை தேட ஆரம்பிக்கிறான், இந்த உலக செல்வங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, முதல்ல இவன் பூமிக்கு பாரமாக இருந்தான். அல்லாஹ்வை மறந்து இந்த உலகம்தான் நமக்கு சதம், இந்த உலகம்தான் நமக்கு தேவை, இந்த உலகம் இல்லாட்டி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவன் இந்த உலகத்தை தேடி 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 என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த பூமியவே தனக்கு பாரமாக ஆக்கி கொள்கிறான். முதல்ல எப்படி இருந்தான்? இந்த பூமிக்கு பாரமாக இவன் இருந்தான். இப்ப என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த பூமியை தனக்கு பாரமாக ஆக்கி கொண்டான். இந்த உலக செல்வங்களை சேர்த்து 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 எப்படி இந்த உலகங்களை சேர்க்கறதுனால எப்படி அவன் இந்த பூமியை பாரமாக சேர்த்து கொண்டான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இவனிடத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் எதுவும் இல்லை, அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய செயல் எதுவும் இல்லை. தான் சம்பாதித்ததில் அல்லாஹ் என்ன எவ்வளவு கொடுக்க சொல்கிறானோ அதை கொடுக்கும் பழக்கமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதாவது கிலோ கணக்கான நகைகள் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட சொத்துகள் வச்சிருக்காங்க. ஆனால் அவ்வளவு நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்குறாங்களாண்டா இல்லை. நான் சில பேர் நேர்லேயே கேட்டிருக்கேன். அப்ப இந்த செல்வங்கள் அவர்களுக்கு சுமையாக மாறுகிறது. எங்கே அப்படின்னா, இந்த உலகத்திலும் சுமைதான். முதல்லையாச்சும் சும்மா ஏனோ தானே ஒரு பொடுபோக்க அல்லாஹ்வை தொழுவாம இருந்தான், வணங்காம இருந்தான். இப்போ தொழுவாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவானா, என்னங்க எங்கெங்க தொழுவ டைம் கிடைக்குது, அந்த பிஸ்னஸை போய் பார்க்கணும், இந்த பிஸ்னஸை பார்க்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இப்படியே இதுக்கே நேரம் பத்தலை. அப்போ இந்த செல்வம் அவனை என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹ்வை பற்றி அறிந்தாலும் அதன்படி நடக்க முடியாமல் இந்த செல்வம் அவனை அமுக்குது. இந்த செல்வம் இவனுக்கு சுமையாக இருப்பது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, கபூர்லையும் இருக்கும், நாளை மறுமையிலும் இருக்கும். இதனால தான் சஹாபாக்கள், நபிமார்கள்லாம் இந்த உலகத்தையே வெறுத்தாங்க. இந்த சுமை எனக்கு வேணாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு நினைக்கிறேன், ஒரு போரில் கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அப்துல் ரஹ்மானே ஏன் நீங்கள் போருக்கு வரல? அப்போ அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை பார்த்து சரி செய்து விட்டு வருவதற்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நான் இந்த போரில் கலந்துக்கிற முடியலைன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறிடும் ஒரு மாதிரி. இதை புரிந்து கொண்ட அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு போரில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்த என்னுடைய இந்த சொத்து, செல்வம், வியாபாரம் எனக்கு தேவையில்லைன்னு அப்படியே வக்ஃப்க்கு பள்ளி அவங்களுடைய வக்ஃப்ல, அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய மார்க்க செலவழிப்பதற்காக, போருக்கு செலவழிப்பதற்காக, மற்ற ஏனைய புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு செலவழிப்பதற்காக, ஏழைகளுக்கு செலவழிப்பதற்காக ஒரு ஹசானா வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹசானாவுக்கு இதை முழுதாக ஒப்படைத்து விட்டார்கள். இது பயம், பக்தி, ஹுஷு. அப்ப தன்னுடைய செல்வம் இருந்தாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா, இந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வை நான் மறந்துவிடக்கூடாது,
என்பதில் கவனமாக இருந்தார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் அப்படி அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய செல்வமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த துனியாவையே வெறுத்து வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்து இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்து இருக்கும் அந்த சஹாபிகளுக்கு, சாலிஹீன்களுக்கு, தாபியீன்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த ஒரு பொருளை நாம் ரொம்ப இலகுவாக வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய அருமை தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி எடுத்து சேவிங் பண்ண மாதிரி இந்த மார்க்கத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய அந்த தக்வாவை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, இவைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாம் அதை ஒரு சடங்குகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். பேர்மிக்கவர்களே, நான் இதை பிறரை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. என்னுடைய உள்ளத்தில் இருந்து என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை, நண்பனுடைய வாழ்க்கையை பார்ப்பதை கொண்டு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த பெருநாள் என்பது கொண்டாடுவதற்கல்ல, இது ஒரு அமல், இது ஒரு தியாக பெருநாள். இந்த பெருநாளில், இந்த பக்ரீத் தினத்தன்று நாம் அல்லாஹ்விற்கு என்ன கட்டளையை நாம் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நான் கொண்டு வருவேன், என்னுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நான் வாழ முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை நாம் எத்தனை பேர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே உணர்ந்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை, அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை, நம் வாழ்க்கையை பார்த்து அவன் நம்மளை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.